எங்களது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. என்னன்னா இந்த 5 வருஷ காலம் இதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ இந்த 5 வருஷத்து காலம் அவர் எம்எல்ஏ இருந்தப்பையும் சரி, எங்களுடைய ஒரு தேவைகளை உடனே அவர்கிட்ட கொண்டு போவோம். அடுத்த நிமிஷமே அவர் வந்து செய்வார். அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரா பார்க்க போனால் எங்கள் ஏரியா ஃபுல்லும் சாக்கடை நீராக போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு எங்களால் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியல. இங்கே வந்து அவரை போய் எல்லாரும் சந்தித்தோம். அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த முழுமையாக அந்த தீர்வு வந்துச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கல் பதிக்கிறதுக்கும் இப்போ அடுத்தவங்க வேற இடத்துல இருந்து வந்தவங்க எங்கள் குடிசை வாட்டர் மாறிய பில்டிங்கை பார்த்து வியக்கிறாங்க. இது வந்து குடிசை வாட்டர் மாரியமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டான்னு கேட்குற அளவுக்கு எங்களை வச்சிருக்கிறாரு. எல்லா சிறப்பும் எங்களுக்கு இது வரைக்கும் அவர் குறையில்லாத பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு இலவச தையல் பயிற்சி வச்சுருந்தோம். அதுக்கும் அவர் வந்து பயிற்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். இலவச தையல் மிஷினும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. கலைவாணி. எங்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னாக்கா ராஜேந்திர ஐயா அவருக்கு தான் இது பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு எல்லா வசதியும் அவர் தான் இப்போ நாங்கள் கேட்டதுலேருந்து வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இந்த கடந்த 5 வருஷமாக அவர் தான் எங்களுக்கு கூப்பிட்டதுமே வந்து பண்ணுவாங்க. எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இதாக இருக்கிற எல்லா இதுவுமே ஹவுசிங் போர்டு மூலியமாக எங்களுக்கு எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவர் மூலியமாக தான் எங்களுக்கு இந்த இதே இப்போ நல்லா இருக்குது. பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறது, உரிமை தொகை இது பண்ணுறதுலேருந்து அது எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி தராது. அதனால் நாங்கள் எங்களோட ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே ஓட்டு அவருக்கு தான் போடுவோம். சிவகாமி. இது வடக்கு சேலம் வடக்கு தொகுதிக்குன்னா இது உதயசூரிய சின்னருக்கு அண்ணா ராஜேந்திரனுக்கு தான் எங்கள் ஓட்டுங்க. எங்கள் தொகுதிக்கு நிறைய சாக்கடை வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கிறாருங்க. ரெண்டாவது எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் நல்ல திட்டத்திலாம் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகையை வந்து 1000 ரூபாலாம் பெற்றுருக்குறாங்க. இலவச பஸ்ஸு, பெண்களுக்கு இலவச பஸ்ஸு, ரேஷனில் முறையான உணவு தானியங்கள்லாம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை இல்லைங்க சார். அமௌண்ட் எதுக்கு சார் மாற்றம் எங்களுக்கு வேணும்? மாற்றம்லாம் இல்லை சார். எங்களுக்கு திமுக தான் எங்கள் ஓட்டு போடுவோங்க. உதயசூரியன். என் பேர் கோபிநாத்துங்க. இது திமுக தான் எங்கள் ஓட்டுங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க. நீங்க எந்த ஏரியா, என்ன தொகுதி, யாருக்கு உங்க ஆதரவு சட்டமன்ற தொகுதியில? நான் சூரிய கட்சிக்கு தான் போடுவோம். என்ன காரணம் என்னன்னு? நான் எல்லாமே பயன்படுத்தி இருக்கிறேன். என்னென்ன பயன்படுத்தி? மினி பஸ், வீட்டில் வாங்குற ரேஷன் கார்டுல இருந்து பணம் வாங்குறது எல்லாமே பயன்படுத்தி இருக்கிறேன். இதனால எப்படி பயனா இருக்குது உங்களுக்கு? யாருக்காக உங்க ஆதரவு? எப்பயுமே சூரிய கட்சிக்கு தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் அதில் தான் எல்லாமே பயன்படுத்துகிறோம். ரேஷன் கார்டில் பணம் வாங்கி இப்போ கூட 5000 ரூபா கொடுத்தாரு. அடுத்தது குழந்தைங்களுக்கு வீட்டில் பாப்பா ஸ்கூலுக்கு போகுது, அங்கேயே மத்தியானத்தில் சாப்பிடுது. இப்போ சாப்பாடுலாம் கொண்டு போகிறதில்ல. அது சைக்கிள் கொடுத்துருக்காரு, சைக்கிள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் குடும்பமே அதுக்கு தான் ஓட்டு போடுவோம். எந்த தொகுதிமா யாருக்குமா இந்த தேர்தலில் ஆதரவு உங்களுக்கு? வடக்கு தொகுதிங்க. நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறோங்க. அங்காளம்மன் கோயில் பக்கத்தில் தான் இருக்கிறோங்க. இந்த பக்கத்தில் எல்லாருமே நம்ம அண்ணாருக்கு தாங்க டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க. இருந்த செயலாளர் டிஎம்கே எம்பி அவங்க எல்லாமே நல்லா செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்களும் நல்லா தொழில் இந்த ஓரபாரம் வேலை செய்கிறவங்களையும் திட்டி இந்த மாதிரி செய்யணும்னு நாங்கள் ஏதாவது சொன்னோம்னாலும் உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால இந்த தடவை எங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் அவரை பற்றி ரொம்ப அபிப்பிராயம் இருக்கிறதுனால அவரை தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்குதுங்க. ஆரம்பத்தில் இருந்து அவர் இப்போது மகளிருக்கு செய்கிறது, அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணுறது, சுய உதவி கொடுக்கறது, இதெல்லாம் செய்கிறதுனால ரொம்ப பிரயோஜனம் உதவியாக இருக்குது. லேடிஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. அதனால் அவருடைய கொள்கை பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குது. அவரும் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இதை என்னென்னமோ பண்ணணும் வாங்க, நாங்கள் போனோம்னா கூட எங்களுக்கு ஏதாவது தெரியலனா கூட இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் செய்கிறாங்க. எங்களுக்கு அவங்கள தான் பிடிக்குதுங்க. அதனால டிஎம்கே தான் இந்த தொகுதிக்கு வருங்க. வரும். ரேஷன் வந்து அங்கேருந்து இப்போ இங்கே மாற்றிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அவங்கள ரொம்ப பாராட்ட வேண்டியது தாங்க. வந்துட்டு என் பேர் உஷாராணிங்க. என்ன தொகுதி, யாருக்கு இந்த தேர்தலில் உங்க ஆதரவு? சேலம் வடக்கு தொகுதி வந்து வார்டு வந்து 28வது வார்டு. அமைச்சர் ராஜேந்திரன் எங்கள் அமைச்சராக இருக்கிறாரு எங்கள் தொகுதிக்கு.
யாருக்கு ஆதரவு, எதனால உங்களுக்கு ஆதரவு? உங்களுக்கு ஆதரவு வந்து நாங்கள் எப்போவுமே டிஎம்கே, எப்போ ஓட்டுரிமை வந்ததோ அப்போ இருந்தே டிஎம்கே தான். நாங்கள் கட்சி மாறவே இல்லை. இது வடக்கு தொகுதிங்க. எங்களோட ஆதரவு வந்து வக்கீல் ராஜேந்திரனுக்கு தாங்க. எதனாலம்மா? காரணம் என்ன? காரணம் என்ன, எங்களுக்கு வந்து 10 வருஷமா நல்லதெல்லாம் நிறைய செய்திருக்கிறாரு. 2 ட்ரிப்பா நின்றுருக்காரு இங்க எங்க தொகுதியில. மக்களுக்கெல்லாம் நிறைய சலுகையெல்லாம் செஞ்சிருக்காரு. இலவசமா முதியோர் பென்ஷன்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு. இப்போ ஸ்டாலினோட பென்ஷன்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு. அப்புறம் தண்ணி வசதி, ரோடு வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. பாத்ரூம் வசதியெல்லாம் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. முனிசிபாலிட்டி மூலியமா பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவரே திரும்பி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என் பேர் மல்லிகா. இது என்ன தொகுதி? நீங்க யாருக்கு ஆதரவு தேர்தல்? வடக்கு தொகுதி. நான் என்னோட ஆதரவு வந்து நான் திமுகவுக்கு தான் கொடுப்பேன். எங்களோட அமைச்சர் வந்து ராஜேந்திரன் அவங்களுக்கு தான். ஸோ திருநங்கையின் பேர் வச்ச கருணாநிதி இருந்தப்பையும் அவருக்கு தான் எங்களோட ஆதரவு. அதே மாதிரி இந்த ஆட்சியிலையும் எங்களோட ஆதரவு திமுகவுக்கு தான். ஏன்னா எங்களுக்காக இப்போ திருநங்கைகளுக்கும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எங்களுக்கும் வந்து இலவசமான பயணம், அப்புறம் எங்களுக்குன்னு குடியிருப்பு, அந்த மாதிரி நிறையா சலுகைகள் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு திமுக தான்.